கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் குறித்த வேத பகுதி, அது ரோமர்கள் நிருபம், அதில் 6ஆம் அதிகாரம், அதில் 5ஆம் வசனம். ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இன்றைய தினம் நாம் தேவனுடன் இணைக்கப்படுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். எதில் இணைக்கப்பட வேண்டுமா? அவருடைய சாயலில், அவரை போல இருப்பதற்கு. அவர் சாயல்னா என்ன? அவரை போலவே இருக்குது. நம்ம அப்படித்தானே படைக்கப்பட்டு இருக்கிறோம். அவரோட போல தானே படைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப அவர் ரூபத்தின்படியும் அவர் சாயலின்படியும் நம்ம விவரத்தில் படிக்கிறோம். ரூபம்ன்றதோட அர்த்தம் என்னன்னா, அப்படியே அச்சத்தில் அப்பா மாதிரியே பிள்ளை இருக்கு பாரு, அவனை மாதிரியே நடக்குது பாரு, அம்மா மாதிரியே மகன் இருக்கா பாரு, அதே மாதிரி நடக்குது பாரு அப்படின்றது இந்த ரூபம். அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிறது மாதிரி அதே போல இருக்குது. சாயல் அப்படின்னா எண்ணங்கள், மனதின் காரியங்கள், அவர் செய்கைகளின் காரியங்கள், இதெல்லாம் சாயல். அப்ப தேவன் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவதற்காக கர்த்தர் நம்மளை அவரிடத்தில் இணைக்கப்படுவதற்காக அழைக்கிறார். இந்த வசனம் அதை அழகா சொல்லி பாருங்க. நாம் அவர் உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு சாயல் எப்படி? மகிமையான சாயல், மகிமையின் ரூபம். அந்த மகிமையின் ரூபத்தை அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு காரியம் இருக்கிறது. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால், மரணத்தின் சாயலில் நம்ம எப்படி இணைக்கப்பட முடியும்? நம்ம இறந்ததுக்கு அப்புறம் 3ஆம் நாள் உயிர்த்தெழ முடியுமா? அது கிடையாது, நடக்காது. அது கர்த்தருக்கு மட்டும்தான். ஏன்னா தேவகுமாரன், கர்த்தத்துவம் நிறைந்தவர் அவர். நம்ம மனிதங்க, சாதாரண மனிதர்கள், அற்ப மனிதர்கள் நம்ம. ஆனால் நான் இறந்துட்டு 3ஆம் நாள் உயிர்த்து வந்துடுவேன், தேவ சாயலா மாறிடுவேன்னா அதெல்லாம் நடக்காத காரியம். அது நினைச்சு கூட பார்க்கக்கூடாது, நினைக்கிறதே தவறு. ஆனா மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இதை சொல்லப்படுகிற மரணம் சரீர மரணம் கிடையாது, பாவத்துக்குரிய மரணம், பாவ வாழ்க்கைக்குரிய மரணம், தேவனை அறியாத வாழ்க்கைக்குரிய மரணம், தேவனை விட்டு விலகிய வாழ்க்கைக்குரிய மரணம். அப்ப தேவனை அறியாத காலம் ஒன்று உண்டு, தேவனை அறிந்த காலம் ஒன்று உண்டு. அப்ப தேவனை அறியாமல் நம்ம செய்த காரியங்கள் ஒன்று உண்டு, தேவனை அறிந்ததுக்கு அப்புறம் செய்கிற காரியங்கள் ஒன்று உண்டு. அப்ப மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவது. அப்ப நான் இனி இந்த காரியத்துக்கு போக மாட்டேன், இனி இதை செய்ய மாட்டேன், நான் இனி உமக்காக ஓடுவேன் அப்படின்றது தான் மரணத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்பது. பாவ மரணத்துக்கு, பாவ சாயலுக்கு, பாவ எண்ணங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுப்பது. ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுவது. இது ஒருவேளை ஞானஸ்தானம் இதை குறித்து தான் சொல்லப்படுகிறது. பாவத்துக்கு மறித்து கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுவது நம்ம எடுக்க வேண்டும், அதை கட்டாயம் எடுக்கணும். அதனால் அது ஒரு சிலவங்க சொல்லுவாங்க தேவையில்லைம்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன கேட்டால் எடுக்கணும்னு தான் சொல்லுவேன். அது ஒவ்வொருத்தவங்களுக்கு தேவன் வெளிப்படுகிற விதம். அதை நான் ஆமான்னு சொல்ல மாட்டேன், கொண்டான்னு சொல்ல மாட்டேன். என்னை கேட்டாங்கன்னா எடுங்கன்னு தான் சொல்லுவேன். அப்போ பாவத்துக்கு மறித்து நம்ம தேவனுக்குள் உயிர்ப்பிப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். பாவ சுவாபம் நம்மளை விட்டு வெளியே போக வேண்டும். பாவ காரியங்கள், பாவ எண்ணங்கள், பாவ பார்வைகள் எல்லாமே நம்மளை விட்டு வெளியே போக வேண்டும். அப்படி வெளியே போச்சுன்னா தேவ சாயலாக நம்ம மாறுவோம், தேவ சாயலில் இணைக்கப்படுவோம். அப்போ தேவ சாயலில் வெளிச்சத்துக்கு கீழே வந்தோம்னா இருள் நம்மளை சுற்றி இருக்காது. இருளுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம வெளிச்சத்தை நோக்கி போகிறோம், வெளிச்சம்னோம்னா நடக்காது. இருளுக்குள்ளே இருந்தோம்னா இருளுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இது நம்மளுடைய முயற்சியால் நடக்க வேண்டும், சுய முயற்சியால் நடக்க வேண்டும். ஆண்டவரே, இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், வெளிச்சமாகி உம்மாடி நோக்கி வருகிறேன்னு நம்ம தேவனை நோக்கி போக 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 வெளிச்சத்துக்குள்ளே வருவோம். ஆனால் தேவன் விரும்பும் காரியங்கள் நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது நம்மகிட்ட இருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குன்றது தேவன் ஒருவரே அறிவார். ஆண்டவரை, நான் உண்மையை நோக்கி பார்க்கிறேன், ரைட்டு, சந்தோஷம். ஆனால் எந்த அளவுக்கு பார்க்கிறோம் என்பது தேவன் அறிவார். ஆனால் பார்ப்பது தான் மெயின். அதில் போக ஆரம்பிச்சோம்னா, தேவனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கிங்களேன், நோ டர்னிங் பேக், அபவுட்டே கிடையாது. தேவனை நோக்கி போய்கொண்டே இருப்போம். கர்த்தர் அதுக்காக நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் தான் அவருடைய சாயலில் இணைக்கப்படுவதற்காக நம்மளை அழைக்கிறார். தேவ சாயலில் இணைக்கப்படுவதற்காக, தேவனை போல பேசுவதற்காக, தேவனை போல அடையாள அற்புதங்கள் செய்வதற்காக, தேவனை போல நீங்கள் அநேகருக்கு அன்பு செலுத்துவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு மேன்மையான காரியத்துக்கு தேவன் அழைக்கிறார். பாருங்க, கர்த்தரை போல நீங்கள் பெரிய காரியங்கள் செய்ய போகிறீங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை செய்வான், என்னிலும் மேலான கிரியைகளை செய்வான். இதெல்லாம் எப்போ நடக்கும்? தேவ சாயலில் இணைக்கப்படும் பொழுது. 12 சீடர்கள் இருந்தாங்க. அவங்க தேவ சாயலில் எப்படி இணைக்கப்பட்டாங்க? தேவனை பற்றி நல்லா தெரியும், ஆனாலும்
இயேசு கிறிஸ்து மருத்துவம்னா அவங்க பயந்து போய் மேலேறியில் உட்காந்துருந்தாங்க. ஆனால் இயேசு சொன்னார், உன்னதத்திலிருந்து வர வரைக்கும் நீங்கள் அமர்ந்துருங்க அப்படின்னாரு. அதை நோக்கி அவங்க வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க ஆவியானவர் இறங்கின உடனே அவங்க வேற மறுரூபமானாங்க, வேற சாயலாக மாறினாங்க. அதுக்கப்புறம் யாருமே அவங்களை பயமுறுத்த முடியல, மரணமோ ஜீவன் எதுவுமே அவங்களுக்கு பயமுறுத்த முடியல. நிறைய பேரை வெட்டி தான் உண்டாங்க, தோல் உரிச்சு உண்டாங்க. அப்படி அவங்க பயப்படலை. ஏன்னா தேவ சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் அவங்க மூலமாக செய்த அடையாள அற்புதங்கள் அப்போஸ்தலர் முழுக்க படிக்கிறோம். இன்றைக்கும் அடையாள அற்புதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் தொடர்ந்து செய்வதற்காக தேவ சாயலில் இணைக்கப்படுவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமது சாயலில் இணைக்கப்படுவதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றியாகுவோம். நாங்கள் பழைய பாவம் மரணத்திற்கு சாயலில் இருந்து விடுபட்டு உமது கிருபையின் சாயலில் தெய்வீக சாயலில் இணைக்கப்படுவோம் என்பதை உணர்ந்து நன்றி சொல்கிறோம். அப்பா, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார் என்ற நிச்சயத்திற்குள் நாங்கள் வர நீங்கள் அழைப்பதற்காக நன்றியாகுவோம். அந்த வாக்கை நாங்கள் உமக்கு முன்பாக சொல்கிறோம். உமது சாயலில் இணைக்கப்பட்டதற்காக நன்றியாகுவோம். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் இருந்தார்கள்தான் அவர்களை தொட்டு பலப்படுத்தும். அப்பா, மன்னிய மாட்டவரே, மன்னிக்கும் தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவர்கள் உணரட்டும். மாட்டவரே, அவர்களும் உமது சாயலில் இணைக்கப்பட்டு அநேக அடையாள அற்புதங்களை செய்பவர்களாக, உமக்கு சாட்சியாக, உமக்கு ஊழியம் செய்பவர்களாக நீர் அழைப்பதற்கான ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.